அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெயபாரதி. நான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டாக பணிபுரிகிறேன். நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, ஃபீடு அன்யூஸ்டு அண்டு அன்குக்குடு வெஜிடபிள்ஸ் லெஃப்ட் ஓவர் டு கேட்டில். தேவையில்லாத காய்கறி மற்றும் சமைக்காத உணவுப் பொருட்களை மற்ற உயிரினங்களுக்கு எப்படி உணவாக அளிக்கலான்றதை பார்க்கலாம். இன்றைய உலகில் தேவையில்லாத வேஸ்ட்டை அப்புறப்படுத்துறது பெரும் பிரச்சனையாக இருக்குது. இந்த வேஸ்ட்டை எல்லாமே லேண்டில் ஃபில் ஆகிட்டு நம்முடைய சுற்றுச்சூழலுக்கும் நமக்கும் பெரும் பிரச்சனையாக இருக்குது. நம்மளுடைய தினசரி லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய பொருளை வேஸ்ட்டாக தூக்கி போடுறோம். அதில் நம்ம யூஸ் பண்ணாத மற்றும் சமைக்காத காய்கறிகளை மற்ற உயிரினங்களுக்கு எப்படி உணவாக பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். மார்க்கெட்டில் நம்ம பயன்படுத்தாத எவ்வளோ காய்கறி தினமும் குப்பை கிடங்குக்கு போகுது. அந்த பயன்படுத்தாத காய்கறிகளை நம்ம கலெக்ட் பண்ணி அதை ஃபுட் க்ரஷிங் மெஷினில் கொடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி அதை கால்நடைகளுக்கு தினசரி உணவாக நம்ம பயன்படுத்தலாம். ரெஸ்டாரண்ட் மற்றும் பெரிய அளவில் உணவு சமைக்கும் இடங்களில் அதிக அளவில் வேஸ்ட்டு வெளிவருது. அந்த வேஸ்ட்டை நம்ம தனித்தனியாக பிரித்து சேகரிக்க வேண்டும். அதாவது சமைத்த உணவு மற்றும் காய்கறி, சமைக்காத காய்கறி, காய்கறி தோல், இலை போன்றவற்றை தனித்தனியாக சேகரிக்க வேண்டும். இந்த தேவையற்ற காய்கறி மற்றும் உணவுப் பொருட்களை தொழிற்சாலைகளில் கொடுத்து அவற்றை நன்றாக அரைத்து டீவாட்டரிங் செய்து கால்நடைகளுக்கு நல்ல சத்துள்ள உணவாக கொடுக்கலாம். மற்றொரு முறை ஒன்று என்னவென்றால், தேவையற்ற மற்றும் பயன்படுத்தாத காய், இலை, தழை, தோல் அவற்றை நன்றாக பதப்படுத்தி டீவாட்டரிங் செய்து பேலட்ஸாக சேகரித்து பயன்படுத்தலாம். நம்ம காய்கறி வேஸ்ட்டை தனித்தனியாக சேகரிக்கும் போது அதில் தேவையற்ற மெட்டல், கிளாஸ் போன்ற பொருட்களை நீக்கிட்டு அவற்றை நம்ம சுத்தம் செய்து அரைத்து பேலட்டாக, அதாவது மாத்திரை போன்று செய்து வைத்து கொள்ளலாம். அவற்றை ஆடு, மாடு, கோழி, பன்றி போன்றவற்றுக்கு உணவாக அளிக்கலாம். இதுபோன்று தேவையற்ற மாமிசத்தை தனித்தனியாக சேகரித்து அரைத்து அவற்றை பேலட்டாக செய்யலாம். இவற்றை மீன் மற்றும் கோழிகளுக்கு உணவாக கொடுக்கலாம். இன்று இவை அனைத்து மார்க்கெட்டுகளிலும் இந்த பேலட்டுகள் விற்பனை செய்யப்படுகிறது. தினமும் டன் கணக்கில் குப்பையாக தூக்கி எறியும் இந்த பொருட்கள் அதிக அளவில் மீத்தேன் வாயுவை வெளியிடுகிறது. இதனால் கார்பன் ஃபுட் பிரிண்ட் அளவும் அதிகமாகிறது. இதனால் வளிமண்டலத்தில் கிரீன் ஹவுஸ் கேஸின் அளவு அதிகமாக இருக்கிறது. இதுபோன்று தேவையற்ற மற்ற பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள இந்த தேவையற்ற வேஸ்ட்டை குறைக்க வேண்டும். அவற்றை மற்ற உயிரினங்களுக்கு உணவாக அளிக்கலாம். மற்ற உபயோக வழிகளிலும் பயன்படுத்தலாம். நம் சுற்றுச்சூழலையும் தூய்மையாக வைத்து கொள்ள முடியும். இந்த தேவையற்ற வேஸ்ட்டை முறையாக பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியமான வாழ்வை அனைவரும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.